ஃபைனல் எபிசோட். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருந்த இல்லை இவ்வளோ மாதக்கணக்காக பார்த்துட்டு இருந்த த ஏலிஸ்ட்ன்ற மிஸ்ட்ரி சீரிஸோட ஃபைனல் எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மர்மமான தீவு அப்படின்ற அட்மாஸ்பியர்லேருந்து அந்த தீவில் நடக்கிற அடுத்தடுத்த மர்மங்கள்னு நம்ம எல்லாத்துக்குமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக தாங்க கொண்டு போயிட்டு இருந்துச்சு இந்த சீரிஸ். இந்த சீரிஸை நம்ம லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் வந்திருக்கோம்னா அது கண்டிப்பாக நீங்கள் பண்ண சப்போர்ட் தான் காரணம். அதே சப்போர்ட்டாக அடுத்து நம்ம சேனலில் போட போகிற எல்லா சீரிஸ்க்கும் எல்லா வீடியோஸ்க்கும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதே சீரிஸ் மாதிரி அந்த சீரிஸ்க்கு நம்ம ஃபினிஷிங் லைன் வரைக்கும் போயிடலாங்க. இல்லைனா நம்ம சேனல்ல நிறைய சீரிஸ் பரிதாப நிலைகள்ல இருக்கு. அதே மாதிரி வரப்போற சீரிஸ் இருந்தாலும் அதனால மறக்காம கொஞ்சோண்டு சப்போர்ட்டும் அந்த லைக் ஷேர் கமெண்ட் மட்டும் பண்ணி விட்டுருங்க. இந்த லாஸ்ட் எபிசோட் இந்த 2 சீசனுக்கும் சேர்த்து வச்சு செஞ்ச மாதிரி ஒரு குட் எண்டிங்கா தாங்க இருக்க போகுது. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச எண்டிங்காவும் இருக்க போகுது. அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படியே நீங்க இன்னும் இந்த சீரிஸை பார்க்கலனா மொதல் எபிசோட்ல இருந்து முந்தானேத்து போட்ட எபிசோட் வரைக்கும் எல்லா லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு இல்ல அதெல்லாம் பார்த்தாலே நீங்களே அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதனால மறக்காம எல்லா எபிசோடும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே ஒரு எபிசோடுக்குலயும் அந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றத ஒரு சின்ன ஃபீட்பேக்காகவும் போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி இது ஃபினாலேன்றனால இந்த வீடியோவோட எண்டிங்லயும் மறக்காம இந்த சீரிஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்றதையும் மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யுவர் மென் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோ போவோம். இப்போ நம்ம மிச் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டா. கடைசியாக இருந்த நம்ம மியாவுமே அவள் கண்ட்ரோல் பண்ணி மயக்கமாகவும் வச்சுட்டா. இப்போ மிஞ்சி இருக்கிறது நம்ம ஆம்பர் மட்டும் தான். நம்ம ஆம்பரையும் கண்ட்ரோல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரொம்பவே உக்கிரமாக பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம மிச் நம்ம ஆம்பரை. ஆனால் என்னவோ தெரில, நம்ம ஆம்பரை நம்ம மிச்சால கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம ஆம்பரும் பதிலுக்கு முறைக்கிறா. அதனாலே நம்ம மிச் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமும் படுறான். சரி இவளை அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. அங்கேருந்து நேரம் போய் ஒரு மரத்துக்கீழே நிற்கிறா. அப்போ அங்கே அந்த சின்ன பொண்ணு வந்துடுது. அதாங்க நம்ம மிஜ்ஜும் ஆம்பர் சேர்ந்து இதுதான் சின்ன வயசு மிஜ்ஜுன்னு சொல்லி நம்ம மியாட்ட அனுப்பி ஏமாத்தினாங்களே, அதே பிள்ளை இப்போ மறுபடியும் வந்திருக்கு. அதை பார்த்து நம்ம என்ன ஆம்பர் நீ ஏமாத்ததை கண்டிப்பாக நீ அனுப்பினாலா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த சின்ன பொண்ணு ஆம்பர்ல என்னை அனுப்பல, நீங்க தான் என்னை வர வச்சிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அனிமோஷன் இப்போ உங்களே கட்டுப்படுத்திட்டு இருக்கு. நிலைமை கைமீறி போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அதை விட்டு வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்து நம்ம மிஜ் அப்படியே கண்ணெல்லாம் கசக்கிட்டு மறுபடியும் பார்க்கறா. இப்போ அந்த பொண்ணு இல்லை, என்னது நிறுத்துறதா, இப்பதான் நானே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. கரெக்டா அவ போக அங்க ஒரு பூ அழகா பூத்துருக்கு. ஆனா இவ அங்க நின்றுட்டு போனோடனே அந்த பூவுமே வாடிடுச்சு. ஏன்னா இவளோட பவர் இப்போ சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே இவ்வளவு பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம மியாவை கட்டுறாங்க. நம்ம மியா நம்ம மிஜ்ஜால கண்ட்ரோல் ஆனனால அந்த ஒரு பழைய இடம் மாதிரி ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்து நிக்கிறா. அது என்னடா அப்படி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இங்க யாராச்சும் இருக்கீங்களா, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப இருக்கிற நிலைமைக்கு யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, தயவு செஞ்சு யாராச்சும் இருந்தா பேசுங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு சத்தம் கேக்குது. அது நானா இருந்தாலும் பரவாயில்லையா அப்படின்னு. அது யாருன்னு பார்த்தா நம்ம மிஜ் தான். இது என்ன இடம்னு யோசிக்கிறியா, இந்த இடம் தான் ஆம்பர் என்னை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்ப நான் இருந்த இடம். இப்போ நீ இங்கே தான் இருக்க போற, நான் உன்னோட பாடி எடுத்துக்கிட்டனால அப்படின்னு சொல்றான். அது கேட்ட நம்ம மியா சரி உனக்கு என் பாடி தானே வேணும், எடுத்துக்கோ, மற்றவங்க எல்லாத்தையும் விட்டு அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம மிஜ் அதுக்கு இல்ல இப்போ எனக்கு எல்லாரோட பவருமே தேவைப்படுது, அதனால நான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம மியா இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. என்னன்னா அங்க பக்கத்துல நம்ம மிச் கண்ணு ஒரு மாதிரி ஒயல் கலர்ல மின்னும் பாத்தீங்களா, அதே கலர்ல அங்க ஒரு பெரிய கிறிஸ்டல் ஒன்று இருக்கு. கரெக்டா அது மின்னுறப்ப நம்ம மிச்சுக்கும் இங்க கண்ணு ஜொலிக்குது. உன்னை நான் இங்க இருந்து தப்பிக்க விட மாட்டேன் மியா அப்படின்னு ரொம்ப பயங்கரமா பேசிட்டு நம்ம மியா பக்கத்துல வரோம். அப்ப கரெக்டா அந்த ப்ரொஜெக்டர் மூலியமா வெளி உலகம் தெரியும் பாத்தீங்களா, அங்க இருந்து நம்ம ஆம்பர் அப்படியே கையை உள்ள கொடுக்குறாங்க. மியா வேமாவா அப்படின்னு. கரெக்டா நம்ம மியாவுமே வேமா ஓடி போய் மிச் பிடிக்கிறதுக்குள்ள ஆம்பர் கையை பிடிச்சு அப்படியே மிச்சோட கண்ட்ரோல்ல இருந்துமே எந்திரிச்சிடறான். நம்ம மியா ஆம்பர் என்னை மறுபடியும் காப்பாத்துனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீ என்னை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட நம்ம அலெக்ஸ்மே அப்போ உன்னால எல்லாருமே காப்பாற்ற முடியல, தயவு செஞ்சு எல்லாத்தையும் காப்பாத்துவா அப்படின்னு கூப்பிடுறா. அதுக்கு நம்ம ஆம்பர் ஏமாமா இருமா, இவளை காப்பாத்தினதுக்கே எனக்கு பாதி உயிர் போயிட்டு வந்திருக்கு, நான் இப்போ உங்களை மாதிரி மனுஷன் ஆயிட்டேன்ல, அதனால எனக்கு இப்போ ரொம்ப பவர் தேவைப்படுது, எனக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இது கேட்ட நம்ம மியாவுமே ரொம்பவே நக்கலா அப்படியே வெல்கம் டு த கிளப், மனுஷனை வரவே இருக்கணும் அப்படின்னு சொல்றான். கூடவே நான் உள்ள ஒரு விஷயத்தை பார்த்தேன், ஒரு கிறிஸ்டல் இருந்துச்சு, மிச் கண்ணு ஒரு மாதிரி மின்னும் பாத்தியா, அதே கலர்ல தான் அந்த கிறிஸ்டல் இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட நம்ம ஆம்பர் ஆமா அதுதான் அந்த அனிமோஷனோட பவர் சோர்ஸ், அது மூலியமா தான் மிச்சுக்கு பவர் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம மியா அப்ப நீ மறுபடியும் அங்க அனுப்பு, அந்த இடத்துல போய் நான் அதை உடச்சு சுக்கா நொறுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஆம்பர் பொறுமா, நீ இருந்தது ஒரு ட்ரீம் மாதிரி, அப்பெல்லாம் ட்ரீம்ல போய் இல்லாத ஒரு விஷயத்தை அழிச்சிட்டாலாம், உண்மையான உலகத்துல அது அழிஞ்சிடாது, முதல் உண்மையான உலகத்துல அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றா. நம்மமே இப்ப இந்த தீவிர நான் அதை போய் எங்கிட்ட தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்கிட்ட இருந்து நம்ம கேலி வந்துடுறா. கூட நம்ம லூக்காவும் தேவும் வந்துடுறாங்க. நம்ம கேலி வந்துட்டு எனக்கு அந்த அனிமோஷன் எங்க இருக்குன்னு தெரியும், அது இந்த டனல்ல தான் இருக்கு, ஜெனா தான் அதை சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம மிச் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போயிடுறா. அங்க உள்ள மற்ற டாக்டர்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கதவுக்குள்ள நம்ம மியாவை அவங்க டீம் அடைச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு கதவை திறந்து ஹெல்ப் பண்றான். எல்லாரும் அப்பாடி ஒலி வந்து விட்டது, நம்ம தப்பிக்க வழி வந்து விட்டது அப்படின்ற மாதிரி கதவை திறக்கிறாங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட், நம்ம மிஜ் தான் கதவை திறந்திருக்கான்றனால இவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இவங்களோட பவர் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அவங்களுமே மம்மி மாதிரி ஆக்கிட்டாங்க. இது எல்லாத்தையுமே அந்த டாக்டர் ஷாவுமே டிவி மூலியமா பார்த்துட்டு இருக்காங்க. மிச் நீ உள்ள இருந்தேன்னா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, நிலைமை எல்லாமே கைமீறி போயிருச்சு, இப்ப தயவு செஞ்சு நீ அனிமோஷனை விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம மிச் உனக்கு தான் மிஜ்ஜே பிடிக்காதுல, இப்ப என்ன சிம்பதி காட்டுறியா, நான் உன்னோட லேப்
லேப் ராட்டா இருக்கலாம் எனக்கு விருப்பமே கிடையாது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா சிக்னலையுமே பவர் லோ ஆக்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்போ இந்த சைடு நம்ம ஆம்பர் லூக்காவை பார்த்துட்டு ஓ அப்ப இதுதான் அந்த லூக்காவா, நல்லா தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி நம்ம மியாவுமே தேவ ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறா, கூடவே அந்த லூக்கா இருக்கிறதையும் பார்த்துட்டு இப்ப இருக்கிற டென்ஷன்ல இதெல்லாம் பத்தி பேசணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு சரி இப்ப நம்ம கேலி சொல்ற மாதிரி அந்த பவர் சோர்ஸ் நமக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்ப நம்ம அதை தேடி போய் அழிச்சிடலாம்ல அப்படின்னு நம்ம மியா சொல்றா. அதை கேட்ட நம்ம ஆம்பர் நான் எனக்கு இருக்கிற பவர் மூலியமா அது எங்க இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணிட்டு அது கிட்ட வேணா கொண்டு போகலாம், ஆனா அப்படி போனாலுமே கூட அதை நம்மளால அழிக்க முடியும்னு உத்தரவாதம் கிடையாது, அதை எப்படி அழிக்கிறதுன்னு எனக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்மமே அதுக்கு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஆம்பர் நீ தானே சொன்ன அந்த இன்ஸ்டியூட்டை சுத்தி ஒரு பவர் பேரியர் இருக்கு, அது உன்னை உள்ள வர விட மாட்டேங்குது, ஒருவேளை அது மூலியமா ஏதாவது அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே நம்ம அலெக்ஸ் அங்கிட்டு இருந்து ஆமாமியா நீ சொல்றது கரெக்ட் தான், அந்த இன்ஸ்டியூட்ல இருந்த கண்ட்ரோல் ரூம்ல அந்த பவர் பேரியருக்கான மெயின் சோர்ஸை நான் பார்த்தேன், அதை வச்சு நம்ம இதை கண்டிப்பா அழிச்சிடலாம், வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போறப்ப அவங்க எல்லார்ட்டுமே நீங்க எல்லாரும் இங்கே பாதுகாப்பா இருங்க, அந்த சோர்ஸை கண்டுபிடிங்க, ஒருவேளை எங்களால அந்த பேரியர் எடுத்துட்டு வர முடியலன்னா நீங்க தான் அதை வேற வழி கண்டுபிடிச்சு அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. கரெக்டா வந்து செட்டு போயிடுறா. இந்த சைடு நம்ம ஆம்பர் ரொம்ப நேரமா தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதை பார்த்து நம்ம கேள்வி ஏமா நீ வேமா அதை கண்டுபிடிக்கிறதுல எதுவுமே வழியே கிடையாதா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு நம்ம ஆம்பர் இன்னொரு வழி இருக்கு, ஆனா அந்த வழி கண்டிப்பா உங்க யாருக்குமே பிடிக்காது, என்னை மறுபடியும் உங்களை கண்ட்ரோல் பண்ண விட்டீங்கன்னா அந்த பவர் மூலியமா என்னால இன்னும் வேகமா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம கேள்வியுமே அப்படி ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியுமா, அப்ப நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. இதை பார்த்து நம்ம தேவுக்கு ஆச்சரியமா ஆயிருச்சு. கேள்வி அவ உனக்கு என்ன பண்ணான்னு யோசிச்சுட்டு தான் சொல்றியா அப்படின்னு கேட்க. அதுக்கு நம்ம கேள்வி இல்ல நான் அதை மறக்கவே இல்லை, ஆனா இதே இடத்துல தான் ஜாக் இருந்தான், ஜாக் இப்படி தானே பண்ணா, அவனுக்காக மட்டும் நான் அப்படி பண்ணாம இருந்துருவேனா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே இவங்க எல்லாத்தையும் இப்ப நம்ம ஆம்பர் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த அனிமேஷனுக்கான பவர் சோர்ஸை வேகமாவும் கண்டுபிடிக்க போறான். அந்த சைடு நம்ம மியாவும் அலெக்ஸும் இன்ஸ்டியூட்ல போறாங்க. கரெக்டா அந்த கண்ட்ரோல் ரூம் கிட்ட வந்த உடனே நம்ம மியா சரி இங்கதான் கண்ட்ரோல் ரூம் இருக்கு, நீ அங்க போய் பாரு, நான் மிஜோ போய் பார்த்துட்டு அப்படின்னு சொல்றான். அது கேட்ட நம்ம அலெக்ஸ் என்ன நீ என்ன லூசா, அவளுக்கு உன் உடம்பு தான் தேவை, இப்ப நீ அங்க போனா அவ உன்னை கடத்திட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம மியா நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா நான் மிஜிட்ட போனா நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதுக்குள்ள நீ அந்த பவர் பேரியர் எடுத்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிடலாம்ல, நான் ஒரு வாட்டி மிஜ்ஜ கை விட்டுட்டேன், இந்த வாட்டி நான் விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரிஞ்சு போறாங்க. அப்படி நம்ம அலெக்ஸ் நேரா அந்த கண்ட்ரோல் ரூமுக்கும் போயிட்டாங்க. கரெக்டா அங்க இருக்கிற அந்த பேரியருக்கான பவர் சோர்ஸுமே பார்த்து அதை எடுக்க போறா. அப்பன்னு பார்த்து இந்த டாக்டர் ஷா அங்க வந்துட்டா. நில்லு அதை தொடாத அப்படின்னு சொல்லிடுறா. அதை பார்த்துட்டு நம்ம அலெக்ஸ் பயங்கரமா காண்டாயிரா. இந்த வாட்டிலாம் நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், உன்னால நீ நிறுத்தவும் முடியாது, நான் அதை எடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போறா. உடனே அந்த டாக்டர் ஷா இருமா நீ எடுத்துக்கோ, ஆனா இப்ப நீ அதை தொட்டேன்னா நீ ஷாக் அடிச்சே செத்துருவ, ஏன்னா அதை சுத்தி 5000 வால்ட் கரண்ட் ஓடிட்டு இருக்கு, இப்போ நான் ஆஃப் பண்றேன் அப்புறம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அலெக்ஸ்மே சரி சரி பாசமல்ல பொழிகிறதுக்குலாம் இப்ப நேரம் கிடையாது, நீ பண்ண காரியத்துக்கு அதை நாங்க பண்ணவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. அதே நேரத்தில் இந்த சைடு இவங்க அந்த பவர் சோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆம்பருக்கு ஹெல்ப் பண்ற விதமா எல்லாரும் இவங்களாவே ஆம்பரை கண்ட்ரோல் பண்ண விடுறாங்க. அப்படியே ஒன்னா கை கோர்த்து எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ஆம்பரால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என்னால முடியல அப்படின்னு நம்ம ஆம்பர் சொல்லிடுறா. உடனே நம்ம ஒருவேளை இது காரணம் லூக்காவா இருக்குமோ, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் இதெல்லாம் பண்ணதே கிடையாது, அவன் தான் இதுல புதுசா இருக்கான் அப்படின்னு சொல்றான். நம்ம லூக்காவுமே இருக்கு நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். போறப்ப அங்க அவன் மரத்துல கட்டி வச்சிருந்தப்ப அவன் ஒரு 2-3 கருப்பு உருவம் வந்து கையில தொட்டுச்சு பாத்தீங்களா, அந்த இடத்துல அவன் ஒரு மாதிரி தேய்ச்சிட்டே போறான். நம்ம ஆம்பர் அதை பார்த்துட்டு உன் கையில என்னாச்சு அப்படின்னு கேட்க. அதுக்கு நம்ம லூக்கா அது ஒண்ணுமில்ல, அங்க சொரிஞ்சு பல வருஷம் ஆச்சு அதனால அரிக்குது அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஆம்பர் வேகமா அதை போய் திறந்து பாக்குறா. அங்க இருக்கிற எல்லா மரத்துல இருக்கிற வினோதமான சிம்பிள் மாதிரி இவன் கையிலயும் ஒரு சிம்பிள் இருக்குங்க. நம்ம ஆம்பர் அதை பார்த்துட்டு இது உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க. நம்ம லூக்காவுமே நடந்ததெல்லாம் சொல்றான். அப்ப நம்ம ஆம்பர் சொல்றா இப்ப இந்த தீவு ஒரு ரத்தத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடு நம்ம அலெக்ஸ் அந்த பேரியருக்கான பவர் சோர்ஸ் எடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து போறா. உடனே டாக்டர் ஷா அதுக்கு இப்ப நான் சொல்றது நீ கேப்பியோ இல்லையோ, ஆனா நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு, இப்ப நீ வந்த வழியிலே போனா கண்டிப்பா உன்னால வெளியே போக முடியாது, அதனால நீ இந்த வழியே போ அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம அலெக்ஸ்மே அதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லி நினைச்சு கூட பார்க்காதீங்க, ஆனா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப ஆமா நீங்க ஒருவேளை இந்த ஆயுதம் அவங்க கை கிடைச்சா ரொம்ப மோசமாயின்னு சொன்னீங்களே, அந்த அவங்கன்றது யாரு அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அந்த டாக்டர் ஷா அவங்கன்னா ரொம்ப பெரிய ஆளு, அவங்க ஃபியூச்சர்ல இது ஒரு பயோ வெப்பனா பாக்குறாங்க, இதை வச்சு நிறைய அழிவு வரும்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் நான் அவங்ககிட்ட இது கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்றேன், இதை பத்திலாம் ரொம்ப பேச வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அலெக்ஸ்மே இதை வாங்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம மிச்ச காட்டுறாங்க. நம்ம டாக்டர் ஷா ஏன் நம்ம அலெக்ஸை வந்த வழியிலே போகாதுன்னு சொன்னாங்கன்னா இப்ப நம்ம மிச் முழுசா அந்த தீவாவே மாறிட்டாங்க. அவ இருந்த இடம் சுத்தி எல்லாம் காடு மாதிரி ஆயிடுச்சு, அப்படி எல்லா பக்கமும் பூவு செடின்னு வளர்ந்துருக்கு. கரெக்டா இப்ப நம்ம மியாவும் நம்ம மிஜுக்கிட்ட போறா. இது நம்ம மிஜுக்குமே தெரிஞ்சிருது. அதை பார்த்து நம்ம மிச்சு ரொம்பவே நக்கலா வாமா மியா என்ன நான் பண்ணதெல்லாம் தப்பு என்னைய மன்னிச்சிரு மிச்சு அப்படின்னு பாசம் கொண்டாட வந்தியா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு நம்ம மியா இல்ல மிச்சு நான் உனக்கு லாஸ்டா குட் பை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல இந்த சைடு ஆம்பர் நம்ம லூக்காவை இப்ப கண்ட்ரோல் பண்றா. கரெக்டா அவளால முடிஞ்சாலும் எல்லாத்தையும் பண்ணிட்டு அவளுமே ஒரு மாதிரி ரொம்பவே டயர்டா பதட்டமா தான் அந்த ப்ராசஸை பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அவ கையெடுத்துட்டு உனக்குள்ள அந்த அனிமோசினை நான் வெளியே எடுத்துட்டேன், அந்த அனிமோசினே வச்சு இப்போ உனக்கு அந்த பவர் சோர்ஸ் எங்க இருக்குன்ற வழியை நான் காட்டிட்டேன், நீ கீழே போனா நீ அந்த இடத்த தேடி போயிருவ, இவனை ஃபாலோ பண்ணி போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல நம்ம அலெக்ஸ்மே அங்க வந்துடுறா. நம்ம கேள்வி நம்ம அலெக்ஸ்ட்ட போயிட்டு அலெக்ஸ் நம்ம அந்த வழியை கண்டுபிடிச்சிட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க. அதுக்கு நம்ம அலெக்ஸ் நேரா இப்ப நம்ம அதை போய் அழிக்கிறது தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எடுத்துட்டு வந்த பவர் சோர்ஸை காமிச்சிட்டு இப்ப எல்லாம் கீழே போறாங்க. போறப்ப நம்ம தேவ் நம்ம ஆம்பரை பார்த்து ஆம்பர் நீ வரலையா அப்படின்னு கேட்க. அதுக்கு நம்ம ஆம்பர் இல்ல நீங்க அழிக்கிறப்ப நான் அது பக்கத்துல இருந்தேன்னா என் நிலைமை இன்னுமே ரொம்ப
ரொம்ப மோசமாயிரும், நான் இப்போ மறுபடியும் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம தேவருக்கு நீ மறுபடியும் திரும்பி போறேன்னா எதை மீன் பண்ணி சொல்ற அப்படிங்க. அதுக்கு நம்ம ஆம்பர் இதெல்லாமே மிச்சோட ட்ரீம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மிச் முழிச்சுக்க போறான், நான் இப்போ இருந்த இடமே தெரியாம போறேன் அப்படின்னு ரொம்பவே பாவமா சொல்றாங்க. இவங்க எல்லாருமே என்னதான் இவங்கள போட்டு ஆம்பர் பாடா படுத்திருந்தாலுமே கூட இப்ப நம்ம ஆம்பரை ரொம்பவே பரிதாபமா பார்த்துட்டு அப்படியே எல்லாம் உள்ள போறாங்க. நம்ம ஆம்பருக்குமே மனசு கஷ்டமா தான் இருக்கு. இந்த சைடு நம்ம மிச் நம்ம மியா பேசினது கேட்டு ரொம்பவே கோவமா, அப்ப நீ நான் செத்துக்கிட்டு இருக்கேன்றது தெரிஞ்சு எனக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தலாம்னு வந்திருக்க அப்படிதானே அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம மியா இல்ல மிச் செத்துட்டு இருக்கல, மிச் ஆல்ரெடி செத்துட்டா, தயவு செஞ்சு நீ அவளை போவிட்டுரு அப்படின்னு அந்த அனிமோஷன் உள்ள இருக்கனால அது கிட்ட பேசிட்டு இருக்கா நம்ம மியா. இது கேட்டு நம்ம மிச் இன்னுமே டென்ஷன் ஆயிடுறா. நீ சொல்றது கரெக்ட் தான், மிச் செத்துட்டா, ஆனா இவ இப்ப மறுபடியும் ரீபான் ஆக போறா, அதுவும் ஒன்னே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியாவோட உருவத்தை எடுத்துட்டாங்க. இதை பார்த்து நம்ம மியா ரொம்ப பயந்து போயிடறா, அப்படியே கீழேயுமே விழுந்துடுறா. கரெக்டா என்ன பண்றதே தெரியாம சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல ஒரு ரோஜா செடி இருக்கு. அந்த ரோஜால இருக்கிற முள் இருக்கும் பாத்தீங்களா, அதுல அவளோட கை குத்தி மிச் தயவு செஞ்சு சுய நினைக்குவோம், ஞாபகம் இல்லையா நம்ம 2 பிளட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை நீட்டுறா. அதை பார்த்து நம்ம மிஜ்ஜுமே கொஞ்சம் கொஞ்சமா சுய நினைவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அவளுமே கீழே குனிஞ்சு அந்த ரோஜா செடியை எடுத்துட்டு அப்படியே ரொம்ப தூரம் தள்ளி போறா. அப்பதான் அவளுமே கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்றா. அதே நேரத்துல இந்த சைடு இவங்களுமே அந்த டனலுக்குள்ள போயிடுறாங்க. கரெக்டா உள்ள போய் கஷ்டப்பட்டு நம்ம லூக்கா வழிகாட்ட இவங்க எல்லாரும் அந்த பவர் சோர்ஸ் இருக்கிற இடத்துக்குமே போயிடுறாங்க. அது பக்கத்துல கரெக்டா இவங்க போறப்பே அவங்கள யாரும் ரொம்ப வேகமா துரத்தி வர மாதிரி இருக்கு, பயங்கரமா காத்தடிக்குது. இதை பார்த்து லூக்காவும் தேவும் நீங்க இதை அழிச்சிருங்க, நானும் தேவும் கதவு எங்களால முடிஞ்ச அளவு டைட் பண்ணிக்கிறோம், அதனால நம்ம கொஞ்சம் டைம் கிடைக்கும், நீங்களும் அதுக்குள்ள அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கதவு கிட்ட போறாங்க. நம்ம அலெக்ஸும் கேலியும் இதை எப்படியாச்சும் அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே கிளீன் பண்ணிட்டு அழிக்க போறாங்க. அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம மிச் சுயநினைவுக்கு வந்தனால நம்ம மியாவை பார்த்து மியா நான் செத்துட்டேன் தானே அப்படின்னு சொல்றா. நம்ம மியாவுமே ஆமா அப்படின்னு தலையாடுறா. கூடவே நம்ம மிச் மியா எனக்கு எப்பவுமே நான் உன்னைய மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டது இல்லை, நான் நானா இருக்கணும் மியா, அது மட்டும் இல்லாம இப்போ நான் இந்த இடத்த விட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம மியாவை கட்டி பிடிச்சு அள்ள ஆரம்பிக்கிறான். அப்படியே மியா நான் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தேன், அதோட நேம்ஸ்லாம் கூட நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சாம் சொல்லி கொடுத்தா பாத்தீங்களா, அதெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி நம்ம மியாட்ட சொல்லி ஃபீல் பண்றா. நம்ம மியாவும் ஐம் சாரின்னு அவளும் அங்கிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. கரெக்டா இதே நேரத்துல அந்த சைடு நம்ம அலெக்ஸ் அந்த பவர் பேரியர்ல எடுத்துட்டு வந்த சோர்ஸை கரெக்டா அந்த அனிமோஷன்ல குத்தி அதை அப்படி டெஸ்ட்ராயும் பண்ணிடுறாங்க. இப்போ இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்ம மிஜ்ஜுமே அங்க மேல இருந்து ஒரு பிரகாசமா ஒரு ஒளி வருது, ஏதோ சொர்க்கத்தோட வாசல் மாதிரி, அந்த இடத்துல போய் நின்று மியா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படியே அவளுமே மறைஞ்சிட்டா. இந்த சைடு கரெக்டா அந்த தீவுல மழை பெய்ய ஆரம்பிக்குது. நம்ம ஆம்பருக்குமே ரியலைஸ் ஆகிடுது நம்மளும் போறோம்னு. அப்படியே 2 பேரும் மறைஞ்சிடறாங்க. கரெக்டா நம்ம மியா அந்த இன்ஸ்டியூட்டை விட்டும் இப்ப வெளியில வந்துடுறாங்க ரொம்பவே சோகமா. இப்போ இந்த சைடு மற்ற எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இவங்க அந்த அனிமோஷனோட பவர் சோர்ஸை அழிச்சனால இப்போ எல்லாருமே சுயநினைவுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஜாக் பெட்டல்ல இருந்து திருவிழாவில் தொலைஞ்சு போன மாதிரி தொலைஞ்சு போன நம்ம ஹாரி கூட இப்போ எங்க இருந்தோ மறுபடியும் திரும்பி வந்துட்டான். இவ்வளோ ஏன் நம்ம லூக்காவோட ஃப்ரெண்டு ஃபிட்ஸ் கூட இருந்துருச்சுன்னா அதை பார்த்து நம்ம லூக்கா நான் உன்னை மறுபடியும் இழந்துருவேணும்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கூட இப்போ சேர்ந்துட்டாங்க. கரெக்டாக நம்ம மியாவுமே அங்கே வந்துடுறா. மியாவை பார்த்துட்டு நம்மளுக்கு சுயமா ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு மியா நீ ஓகே தானே மிஜ்ஜு அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம மியா இருக்கு மிச் இங்க இருந்து ஃப்ரீ ஆகி போயிட்டா நம்மளும் தான் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. கரெக்டா இதை முடிச்சுட்டு இந்த சைடு திரும்புறா. அப்பதான் ட்விஸ்டே என்னன்னா இந்த சைடு நம்ம லூக்கா நிக்கிறான், இந்த சைடு நம்ம தேவ் நிக்கிறான். யார்கிட்ட போய் என்ன பேசுறனே தெரியாம நின்றுட்டு இருக்கா நம்ம மியா. சரி லூக்காட்ட இருந்து ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு லூக்காட்ட போறா. லூக்காட்ட போய் லூக்கா அப்படின்னு தான் சொல்றா. உடனே நம்ம லூக்கா அதுக்கு நீ எதுவும் சொல்ல வேணாம், என் ஃப்ரெண்டு திரும்பி வந்துட்டான், அதனால நான் இனிமேல் இங்க ஒளிஞ்சிருக்கவும் அவசியம் இல்லை, நான் போய் சரணடைய போறேன், கண்டிப்பா இது சின்ன தப்புன்றனால ஒரு மாசமோ 2 மாசமோ தான் தண்டனை இருக்கும், நான் திருப்பி வந்துடுவேன், திருப்பி வந்துட்டு கண்டிப்பா உன்னை நான் தேடி வருவேன் அப்படின்னு ஜென்டில்மேன் மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம லூக்கா. நம்ம மியாவுமே எது திருப்பி வருவேன், நானும் உனக்காண்டி வெயிட் பண்ணவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நம்ம லூக்கா அதுக்கு பாப்போம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப நேரா அவ நம்ம தேவ்ட்ட போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம தேவமே அப்ப நம்ம இப்ப லவ்வர்ஸா அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம மியாவுமே ஆமா அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. கரெக்டா இப்படி எல்லாம் சுமூகமா போயிட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு ஆள் வராங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஆம்பர் தான். இவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல, என்னடா எல்லாமே முடிஞ்சு போச்சு, அப்புறம் எப்படி இவ மட்டும் இன்னும் இங்க இருக்கா, என்ன நடக்குதுன்னே புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மியா நேரா நம்ம ஆம்பர் முன்னாடி போய் நிக்கிறா. நம்ம ஆம்பருக்குமே அங்க ஒண்ணுமே புரியல போல. அவன் நம்ம மியாவை பார்த்து என்னாச்சு எனக்கு எல்லாமே முடிஞ்சு ஆனா நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம மியாவை பார்த்து கேட்கறா. உடனே நம்ம மியா அதுக்கு சிரிச்சுட்டே வேற என்ன, இப்போ நீ எங்களை மாதிரி ஒரு இம்பர்ஃபெக்டான ரொம்ப மோசமான மனுஷ வாழ்க்கை தான் வாழணும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஆம்பருமே அப்படியே சிரிச்சுட்டே அதை ஏத்துக்கிறா. அப்படியே இந்த சைடு நம்ம மிஜ்ஜோட அம்மா அந்த டாக்டர் ஷா அப்படியே நம்ம மிஜ்ஜுக்கு இப்போதான் ஒரு உண்மையான ஃபியூனரலுமே பண்ணிடுறாங்க. அது பேயா இருந்து நம்ம மிஜ்ஜு சாம கூட பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்படியே அவங்களுமே கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஃபேட் ஆகிடுறாங்க. இப்போ 6 வாரம் ஓடிடுது. இப்போ நம்ம மியாவை காட்டுறாங்க. இப்பதாங்க வெளி உலகத்தையே காட்டுறாங்க. இத்தனை நாளா போட்டு இந்த தீவுக்குள்ளே வச்சு கதையை முடிச்சுட்டாங்க.
இருக்கிறாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளி உலகத்துக்கே வராங்க. நம்மமே ஒரு கண்ண முன்னாடி நின்னுட்டு சும்மா ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருக்கா. அப்ப போன்ல நம்ம ஹாரி வந்துறான். மியா நம்மளால நினைச்சு கூட பார்க்கல, இல்ல நம்ம இதை செஞ்சு முடிப்போன்னு. அதனால நான் நம்ம பண்ண அட்வென்ச்சர்ஸ் அந்த தீவை பத்தி ஒரு புக் எழுதுனேன். அது எவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு பாரு. நான் தான் இப்ப ட்ரெண்டிங். அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மீட்டுங்க நான் என்னால வர முடியல, எதுவும் தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம மியாவுமே அதுக்கு சரி கலக்கடா கலக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன் வைக்கிறா. கரெக்டா அப்ப நம்ம அலெக்ஸுமே வந்துடுறான். மியா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அதாவது அந்த தீவுல போய் மாட்டின நம்ம ஜாக், கெய்லி, அலெக்ஸ், பெட்டல், மியா, தேவ்னு எல்லாம் ஒண்ணா உட்காந்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம தேவ் ஜென்னா பத்தின ஒரு இன்டர்வியூமே காட்டுறான். நம்ம ஜென்னாவுமே அந்த தீவு பத்தி புக் எழுதிருக்கா. ஹாரி அவ லவ் பண்றாளுமே சொல்லியிருக்கா. யோசிச்சு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் சீசன்லாம் ஹாரி கிஸ் பண்ணதுக்கே கூச்சப்பட்டவ இப்ப அவனை லவ் பண்றாலே சொல்ற அளவுக்கு வந்திருக்கா. இதை பார்த்து இவங்க எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. கூடவே அவ எழுதின புக்கை பத்தி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே படிக்கிறாங்க. அப்ப நம்ம தேவ் ஒண்ணு கவனிக்கிறோம். ஆமா இதுல ஆம்பர் பத்தியே இல்லையே, அவளை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்ல, அவ தானே முக்கிய கேரக்டரே அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம மியா இல்ல ஆம்பர் இப்ப அவளுக்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். கரெக்டா இப்ப நம்ம ஆம்பர் எங்க இருக்கானா அந்த தீவுக்கு அந்த போட்மேனோட பையனும் பொண்ணு வந்தாங்க பாத்தீங்களா. அந்த பொண்ணு கூட சொன்னாலே கண்டிப்பா நம்ம ஒரு நாள் சேர்ந்து மீன் பிடிக்கிற படகுல போய் மீன் பிடிக்கலாம். அவளை தேடி தாங்க நம்ம ஆம்பர் இப்போ போயிருக்கா. நம்ம ஆம்பரை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்குமே பயங்கர சந்தோஷமாயிருது. நம்ம ஆம்பரை தேடி அவ அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஆம்பருமே இப்பதான் ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். இதை சொல்லிட்டு நம்ம மியாவுமே நீங்க எல்லாம் யோசித்து பாருங்களேன், நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் தான் தேவைப்படுது. நமக்கு இன்னொரு சான்ஸ். ஆம்பர் மட்டும் இல்ல, நம்ம எல்லாத்துக்குமே அது கரெக்டா தான் இருக்கும். இப்போ நம்ம பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு இன்னொரு சான்ஸ் எடுத்து தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மத்த எல்லாருமே கூட ஆமா மியா சரி வா இப்ப என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியா அங்க பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப நம்ம மியா திடீர்னு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம அலெக்ஸ்மே மியா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம மியா இல்ல ஒண்ணு இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பத்தியும் யோசிச்சிருக்கா, அதனாலதான் பயதும் போயிருக்கா. இப்ப இந்த சீரிஸ் முடியல, இப்பதான் அப்படியே ஸ்லோவா மறுபடியும் அந்த தீவை காட்டுறாங்க. அப்படியே அந்த தீவை காமிச்சிட்டு அந்த தீவுல ஏதோ ஒரு மூலையை காட்டுறாங்க. அங்க இன்னுமே அந்த ஒரு ஒயிலட் கலர் லைட் எரியுதுங்க திடீர்னு. அதாவது அந்த தீவுல ஏதோ ஒரு மூலையில இன்னமும் அந்த பவர் சோர்ஸ் இருந்துட்டு தான் இருக்குன்னு காட்டுறாங்க. சோ இப்படி ஒரு ரொம்பவே சூப்பரான ஹாப்பி எண்டிங்கா இந்த எபிசோட் மட்டும் இல்ல, இந்த மொத்த சீரியஸுமே முடியுதுங்க. ஸோ இது நீங்கள் மட்டும் புதுசாக பார்க்கல, உங்கள் கூட சேர்ந்து நானுமே இது ஒரு புது சீரீஸாக ஒரு அண்டர்ரேட்டட் சீரீஸாக தாங்க பார்த்தேன். மேபி ஹோட்டலில் ஒரு 1-2 எபிசோட் போராக போயிருக்கலாம், ஆனால் மொத்தமாக பார்த்தா இது ஒரு நல்ல சீரீஸ் தான். ஸோ இந்த சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் குறைகள் நிறைகளை மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க. முடிஞ்சால் கழுவி கூட ஊற்றுங்க. அப்போ தான் இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு, அடுத்து எந்த மாதிரி சீரீஸ் போடலான்னு நமக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அதனால் மறக்காமல் ஒரு கமெண்டை மட்டும் போட்டுவிட்ருங்க. அப்படியே கண்டிப்பாக நீங்கள் இந்த சீரீஸை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த சீரீஸில் வர எந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ எனக்கு இந்த சீரீஸ்ல ரொம்பவே பிடிச்ச கேரக்டர்னா அது நம்ம ஆம்பர் பைபிள் தான். என்னதான் ஆரம்பத்தில் நீலாம்பரி மாதிரி வில்லியா வந்தாலுமே கூட போக போக அவரோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இதெல்லாம் மிஜால நடந்ததுதான் சொல்லிட்டு அவர் ரியலைஸ் பண்ணிட்டு அப்புறம் அவளே ஹெல்ப் பண்ணி ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணிப்பா பாத்தீங்களா. அதனாலேயே எனக்கு இந்த ஆம்பர் கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்குன்றத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம பார்த்தது கொஞ்சம் டார்க்கா சயின்ஸ் ஃபிக்ஷனா போகும், அதோட முக்கியமா ரொம்பவே விறுவிறுப்பா போகும். இதே மாதிரி கொஞ்சம் காமெடியா ஃபேண்டசியா அதோட முக்கியமா இன்னுமே விறுவிறுப்பா போகக்கூடிய 6 எபிசோட் மட்டுமே இருக்கிற ஒரு சீரிஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி அது ஒரு அண்டர்ரேட்டட் சீரிஸ் தான். அது மட்டும் இல்லாம மொத்தமே 6 எபிசோட் தான். அதுல ஆல்ரெடி பாதி எபிசோட் ரெடியும் பண்ணி வச்சாச்சு. அதனால மறக்காம அது என்ன எபிசோட் என்ன ஜேர்னல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் ஆக்டிவிட்டி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டு பொழந்து விட்டீங்கன்னா நம்ம சேனல்ல எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்குமே நோட்டிஃபை ஆகி பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதோட முக்கியமா நம்ம எல்லாருமே இந்த ஜேர்னியை ஒன்னா கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ அடுத்த சீரீஸ்ல வேகமாக சந்திப்போம். அது வரைக்கும் டேங்கரால் டாடா.